திமுகவை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதுதான். சென்னையிலிருந்து இப்போ வென்யூ டிரான்ஸ்பர் டு மதுரை, சென்னையை குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம், சென்னையை கோட்டையாக கருதக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மதுரைக்கு சென்றது என்று கேட்டால், அவங்க மதுரையில அவங்க பலவீனமாக இருக்கிறார்கள், வீக்கா இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. மேலிடத்துல நம்புறாங்களா? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துருச்சு, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு, தொண்டர்கள் மத்தியில இன்னும் ஜெல்லாகல அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நம்மளால கேட்கும் போது பார்க்க முடியுது. மேல்மட்ட தலைவர்கள் ஜெல் ஆயிட்டாங்க, மேல்மட்ட தலைவர் ஜெல் ஆயிட்டாங்க. பொதுமக்களிடையே 2 கோடி வாக்காளர்களிடையே திமுகவிற்கு எதிரான சூழ்நிலை உருவாகிவிட்டது. திமுக அரசின் மீது வெறுப்பு இருக்கிறது பொதுமக்களுக்கு. திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய ஏமாற்றம் இருக்கிறது. திமுக அரசை தவிர மு.க. ஸ்டாலின் மீது இருந்த நம்பிக்கை, மரியாதை, அன்பெல்லாம் போகிவிட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, உதயநிதி சைலண்ட் ஆனதே ஸ்டாலின் சைலண்ட் ஆன மாதிரி தானுங்க.